கோவை மாவட்டம் சூலூரில் கடந்த 21ஆம் தேதி வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த 10 வயது சிறுமி காணாமல் போனதை அடுத்து பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. 2 நாட்களுக்கு பிறகு கண்ணம்பாளையம் போகிற வழியில் இருக்க குளக்கரை பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் சிறுமியோடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய கூறி உறவினர்கள் கடும் போராட்டத்தை முன்னெடுத்த சூழல்ல இதுல தொடர்புடைய 2 இளைஞர்களை 24 மணி நேரத்துக்குள்ள காவல்துறையினர் கைது பண்ணாங்க. அப்ப போலீஸ் கிட்ட இருந்து தப்ப முயன்ற குற்றவாளி கார்த்தி அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து கீழே குதிக்க முயற்சி பண்ணும்போது வலது கால் வலது கையில பலத்த காயம் ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பிறகு கோவை போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில அவர் ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல சிறுமியோட வீட்டுக்கு நேரடியாக போய் ஐஜி ரம்யா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி காவல்துறை